எல்லாருக்கும் வணக்கம். இப்போ வந்து நம்ம முன்னாடி பார்த்தீங்கன்னா, சீர்திருத்த இயக்கங்களோட வங்காளத்தில என்னென்ன நடந்துச்சுன்னு ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்தோம். இப்போ இதில் வந்து இந்து புத்தெழுச்சி இயக்கம்னு சொல்கிறாங்க. அதாவது சமயத்து ரீதியாக ஹிந்து அவங்க வந்து என்னென்ன சீர்திருத்தம் கொண்டு வந்தாங்க. இதை மீட்பு இயக்கம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதை மீட்பு அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் மட்டும் லாஸ்ட் வீடியோவில் மறந்தாச்சு. இந்த சாதாரண சமாஜ் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? இது வந்து 1878ல் கொண்டு வந்திருப்பாங்க. இதை பிரித்து கொண்டு போனது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆனந்த மோகன் போஸ். ஆனந்த் மோகன் போஸ், சிப் சந்திர தோப், உமேஷ் சந்திர தத்தா. உமேஷ் சந்திர தத்தா இந்த 3 பேர் தான் அதை பிரித்து கொண்டு போவாங்க. உங்களுக்கு அந்த ஒரு பாயிண்ட் மட்டும் மிஸ் ஆயிடுச்சு, இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து முக்கியமாக பார்க்க வேண்டியது பார்த்திங்கன்னா, சுவாமி தயானந்த சரஸ்வதி. இவரை வந்து நம்ம என்னென்ன சொல்லுவோம், மார்ட்டின் லூதர் கிங் சொல்லுவோம். மார்ட்டின் லூதர் கிங். இவருடைய இயற்பெயர் மூல் சங்கர். அதாவது தேசியத்தில் சுதேசி அப்படிங்கிற கொள்கையை வந்து முதல்ல கூறியவர். நம்ம 1905 பார்த்துருப்போம். ஆனால் இதை முதல்ல ஆங்கில பொருட்களை யூஸ் பண்ணாதீங்க, இந்திய பொருட்களை யூஸ் பண்ணி சொல்லி சுதேசி கொள்கையை வந்து முதல்ல சொன்னார் தயானந்த சரஸ்வதி அவர்கள். வந்து இவர் ஒன்றே தான் சொல்கிறாருங்க, சுத்திங்கிற ஒரு இயக்கத்தை கொண்டு இருப்பார். சுத்தி அப்படிங்கிறது, இந்த சுத்தி இயக்கத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வேறு மதத்துக்கு போனவங்க திரும்பி இந்துக்கே வாங்க அப்படின்னு சொல்லுவார். அதாவது முஸ்லீமாக கன்வெர்ட் ஆனவங்க, கிறிஸ்துவ மதத்துக்கு மாறுறவங்க எல்லாருமே திருப்பி நம்ம ஹிந்து மதத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் பார்த்திங்கன்னா அதனால் நிறைய பிரச்சனைகள் நடந்திருக்கும். இவங்களுக்கும் அந்த அலிகர் இயக்கத்துக்கும் நிறைய பிரச்சனைகள் நடந்திருக்கும். இவர் வந்து பஞ்சாபில் வந்து ஆரிய சமாஜம் அப்படிங்கிற ஒரு இயக்கத்துக்கு தலைமையாகிறாரு 1875. இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். 1875 இவர் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, இவரோட போதனைகளை வந்து பஞ்சாபில் தங்கி எல்லாத்துக்கும் சொல்லி போதிக்கிறாரு. அவரோட நூல்களை வந்து சத்யார்த்த பிரகாஷ் அப்படிங்கிறது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இது இந்த ஒரு நூலை கொண்டு வராங்க. இது அதிகமாக மக்களால் படிக்கப்பட்டது. இவரும் அதே தான், பெண் கல்வி, விதவை மறுமணம், அப்புறம் வந்து இந்த வெளியூருக்குலாம் போனால், வெளிநாட்டுக்கு போனால் தீட்டுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, வெளிநாட்டுக்கெலாம் போனால் தீட்டு அப்படிங்கிறத சொல்கிறதெல்லாம் வந்து ஒரு பிற்போக்கானது, இதெல்லாம் வந்து எந்த ஒரு மறைநூலும் சொல்லவில்லை அப்படிங்கிற கருத்தை வந்து சொல்கிறாரு. இவரும் ஒரு கடவுள் வழிபாடை ஏற்றுக்கிறாரு, ஒரு வழிபாட்டை வேண்டான்னு சொல்கிறாரு. சமூகத்தோட பிராமணர்கள் ஆதிக்கத்தை வந்து எதுக்குறாரு, வேண்டாம் இவங்க வந்து அப்படி சொல்லிட்டு வேதங்களுக்கு திரும்பும் அப்படிங்கிறத இவரோட கொள்கை. இதுதான் சுத்தி இயக்கம் அப்படின்னு ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சிருப்பார். இது அலிகார் இயக்கத்தோட மிகப்பெரிய பிரச்சனை நடந்திருக்கும் இவங்களுக்கும் அவங்களுக்கும், சரிங்களா? அது இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா, தயானந்த ஆங்கில வேத பள்ளிகளை வந்து சமாஜம் வந்து தயானந்த ஆங்கில வேத பள்ளிகளை வந்து உருவாக்குது. இது ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்து நமக்கு கேட்டுருவாங்க. இதெல்லாம் தவிர நமக்கு மெட்டீரியல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இவர் எங்கே பிறக்கிறார் பார்த்திங்க அப்படின்னா, குஜராத்தில் மூர்வி அப்படிங்கிற இடத்துல பிறக்கிறாரு சுவாமி தயானந்த சரஸ்வதி. இவரோட இயற்பெயர் மூல் சங்கர். இதை முன்னாடி பார்த்தோம், மூல் சங்கர். இவரோட ஆசிரியர் பார்த்தீங்க அப்படின்னா விராஜநந்தர் அப்படிங்கிற இவரோட ஆசிரியர். வேதங்களுக்கு பேக் டு தி வேதாஸ் அப்படிங்கிறது இவரோட மிகப்பெரிய கொள்கையாக பார்க்கப்படுது. இந்துக்களை வந்து மீண்டும் இந்துக்களாக மாற்றுறதுக்கு சுத்தி இயக்கம். மேற்கத்திய சிந்தனைகளை ஏற்றுக்கிறார். இவரும் மேற்கத்திய சிந்தனைகளை ஏற்றுக்கிறார். மீட்பு இயக்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மீட்பு இயக்கம்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சுதேசி இயக்க கொள்கை முதல் கூறியவர். இது ஆல்ரெடி பார்த்தாச்சு, இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். சுதேசி இயக்க கொள்கை வந்து இவரோட முழக்கங்கள் பார்த்தீங்கன்னா, இந்தியா இந்தியருக்கே அப்படின்னு சொல்கிறாரு. இந்தியா இந்தியருக்கே அப்படிங்கிறது இவரோட முழக்கங்கள். இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். மார்ட்டின் லூதர் கிங் அப்படின்ட்டு இவரை அழைக்கிறாங்க. இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். சத்யார்த்த பிரகாச நூல் இவரால் எழுதப்பட்டது. இவ்வளோ தான் இவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. இவர் பஞ்சாபில் தான் என்ன இவரோட மிஷன் நடந்தாலும், இவர் பிறந்த ஊர் வந்து குஜராத்தில் மூர்வி அப்படிங்கிற இடம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ராமகிருஷ்ண பரமஹம்சர். இவர் பார்த்தீங்க அப்படின்னா, கல்கத்தாவில் தட்சிணேஸ்வரம் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து காளி கோயிலில் வந்து ஒரு பூசாரியாக இருக்கார். சொல்லப்போனால் பஜனை பாடுகள் பாடுவது தான் வந்து இவரோட ஒரு இதாக இருக்குது. இந்த மாதிரி பஜனை பாடல்களை வந்து மனசுரிய பாடினோம் அப்படின்னா நம்ம வந்து ஆன்மீக ரீதியாக நம்ம வந்து கடவுளோட ஒன்றிணையலாம். அதாவது அந்த மாதிரி கான்செப்ட் கொண்டவர் இவர். தட்சிணேஸ்வரம் அர்ச்சராக இருக்கார். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா, இவர் வந்து எந்த கான்செப்டில் இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே உலகத்தில் இருக்க எல்லா மதங்களும் வந்து
எல்லோருக்குமானதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஜீவன் அப்படிங்கிறது சிவன் அப்படின்னு சொல்கிறாரு. ஜீவன் அப்படிங்கிறது தான் சிவன் அப்படிங்கிறாரு. மனிதர்களுக்கு செய்யும் சேவை தான் வந்து இந்த உலகத்திலே வந்து கடவுளுக்கு செய்கிறது. மனிதர்களுக்கு செய்யப்படும் சேவை தான் உலகத்திலே கடவுளுக்கு செய்யப்படும் சேவை அப்படிங்கிறது பரமஹம்சர் அவரோட கூற்றாக இருக்குது. இவர் பார்த்தீங்க அப்படின்னா பஜனை பாடல்கள் பாடி தான் கடவுள் ஆன்மீக ரீதியாக கடவுளை அடைய முடியும்னு ஒரு நம்பிக்கையெல்லாம் இருக்கார். அவர்களோட காளி தெய்வத்தோட தீவிர பக்தன். இது நோட் பண்ணிக்கங்க. பரமஹம்சர் அவரை பற்றி பார்த்திங்கன்னா இந்த மனிதர்களுக்கு செய்யப்படும் சேவை கடவுளுக்கு செய்யப்படும் சேவை அப்படிங்கிறது வந்து ஒரு டைம் கேட்டிருக்காங்க. மற்றபடிக்கு இவரை பற்றி அதிகமாக கேட்டதில்லை. அதான் ரியல் ஃபேக்ட்டு. இன்னொருத்தரை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. சேவா சமிதி, ஓகேங்களா? சேவ சமிதி அப்படிங்கிறது ஹச்என் குன்ஸ்ரு அவரால் உருவாக்கப்பட்டது. ஹச்என் குன்ஸ்ரு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த சேவா சமிதி அப்படிங்கிறது ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின்னு. ஸோ அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம ராமகிருஷ்ண மிஷன் பற்றி பார்க்கணும். ஏன்னா இது அடிக்கடி நிறைய கொஸ்டின்ஸில் வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஏன்னா விவேகானந்தர் பற்றி தான் இவர் வரும். ஏன்னா 1886 பார்த்தீங்க அப்படின்னா இவர் இறந்துருவார். பரமஹம்சர் வந்து இயற்கை எழுதிடுறாரு. அதுக்கப்புறம் அவரோட கருத்துக்களால் ஃபாலோ பண்ண சீடர்கள் வந்து ஒரு மதம் சார்ந்த ஒரு அமைப்பு கொண்டு வரணும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ராமகிருஷ்ணரோட போதனைகளை வந்து இந்தியா இருக்க எல்லா பகுதிகளுக்கும் பரப்பணும் அப்படிங்கிறது தான் வந்து இவங்களோட நோக்கமாக இருந்திருக்கு. அப்புறமே கிறிஸ்துவ சமய பரப்பு நிறுவனங்கள் வந்து எப்படி ஒரு நிர்வாக கட்டமைப்பாக கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி நம்ம ராமகிருஷ்ண மிஷனும் வந்து ஒரு வலுவான கட்டமைப்பாக கொண்டு வரணும், ஒரு நிர்வாக கட்டமைப்பாக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு விவேகானந்தர் அவர்கள் வந்து ராமகிருஷ்ண மிஷனை வந்து நிறுவுறாரு. இதுவும் சேம் தான். என்ன பணிகள் செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களுக்கு கல்வி அறிவு கொடுக்குறது, மருத்துவ உதவி பண்ணுறது, இயற்கை சீற்றங்களப்போ ஏதாவது டேமேஜ் ஆகிற நிவாரண உதவி பண்ணுறது, இந்த மாதிரி சமூக பணிகள்லாம் வந்து உத்வேகத்துடன் செயல்பட்டு இருந்துச்சு. ஏன்னா இந்த ராமகிருஷ்ண மிஷன் வந்து 1896 97 இது ப்ரீவியஸ் இயரில் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. இந்த கொஷின் வந்து 1896 97 பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ண மிஷன், 1875 பார்த்தீங்க அப்படின்னா ஆரிய சமாஜம், 1828 பிரம்ம சமாஜம், 1867 பிரார்த்தனை சமாஜம். இது இயர்லாம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கணும், அடிக்கடி கேட்குறாங்க. சுவாமி விவேகானந்தர் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னாவே நரேந்திரநாத் தத்தா அப்படிங்கிறது இயற்பெயர். இவர் வந்து பார்த்திங்கன்னா நடைமுறையில் வேதாந்தமான மனித குலத்திற்கு தொண்டு செய்கிறது தான் வந்து அவரோட கோட்பாடை எடுத்துக்கிறாரு. இந்திய சமுதாயத்திற்கு இளைஞர்களுக்கு ஒரு அறைகூவல் விடுக்கிறாரு. நீங்கள் வந்து நம்ம ஆன்மீக ரீதியாக வாங்க, மக்களுக்கு வந்து தேசியத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அவரோட சிந்தனைகள்லாம் இருக்குது. இவர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மார்னிங் ஸ்டார் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. மார்னிங் ஸ்டார் ஆஃப் இந்தியா, மார்னிங் ஸ்டார் ஆஃப் இந்தியா விவேகானந்தர். இது ரிப்பீட்டட் கொஸ்டின். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரினக்ஷன் அண்ட் சர்வீஸ் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ரினக்ஷன் அண்ட் சர்வீஸ் சுவாமி விவேகானந்தர், இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா அவர் நியூயார்க் சுவாமி விவேகானந்தர் அவர்கள் வந்து சிகாகோ போயிருப்பார் 1893. சிகாகோவில் போயிட்டு உலக சமய மாநாட்டில் இந்து சமயத்தை பற்றி நிறைய சொற்பொழிவு ஆற்றிருப்பார். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒன்று தான். இதில் என்ன நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த சிகாகோ போகிறதுக்கு அவர் ஹெல்ப் பண்ணது யார், உதவியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்தர் ஹேவ்லாக் அப்படிங்கிறவர் தான் இவருக்கு வந்து உதவுறாரு. அப்புறம் பார்லிமெண்ட் ஆஃப் வேர்ல்டு ரிலீஜியஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பத்திரிக்கை வந்து சொல்லுது, நியூயார்க் ஹெரால்ட், பார்லிமெண்ட் ஆஃப் வேர்ல்டு ரிலீஜியன்ஸ் அப்படின்ட்டு சொல்லுதாங்க இந்த மீட்டிங்கை வந்து. அப்படி சொன்னது பத்திரிக்கை வந்து நியூயார்க் ஹெரால்டு அப்படிங்கிற ஒரு பத்திரிக்கை வந்து சொல்லுது பார்லிமெண்ட் ஆஃப் வேர்ல்டு ரிலீஜியன்ஸ் அப்படிங்கிறது சொல்லுறாங்க. இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மற்றபடிக்கு சுவாமி விவேகானந்தரை பற்றி பெருசாக ஒன்றும். ஓகே, நம்ம இதை தாண்டி என்ன பார்க்கணும் அப்படின்னா ஜனவரி 12 யூத் டே சொல்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். இது முன்னாடியே பார்த்து தான் சுவாமி விவேகானந்தர் வந்து மே 1 அன்னைக்கு வந்து 1897 வந்து இந்த ராமகிருஷ்ண மிஷனை வந்து உருவாக்குறாரு. மார்னிங் ஸ்டார் ஆஃப் மாடர்ன் இந்தியான்னு சொல்கிறாங்க. இவர் வந்து இவரோட இயற்பெயர் வந்து நரேந்திரநாத் தத்தா.
சிகாகோவில் வந்து இந்த மீட்டிங் போயிருப்பார் உலக சமய மாநாட்டுக்கு. சகோதர சகோதரிகள்னு உரைய நிகழ்த்தியிருப்பார். நரேந்திரநாத் தத் வந்து ஸ்காட்டிஷ் சர்ச் கல்லூரியில் படிக்கிறார். ஸ்காட்டிஷ் சர்ச் அப்படிங்கிற ஒரு கல்லூரியில் படிக்கிறாரு. சூரிய ஒளி மூலம் மின்சாரம் வழங்குற திட்டம் வந்து சுந்தரவன பகுதியில் வந்து இவங்க ஃபஸ்ட் கொண்டு வராங்க. யுனெஸ்கோ வந்து ராமகிருஷ்ண மிஷனில் ஒன்று சேர்ந்து இந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அப்போது யுனெஸ்கோவின் தலைமை இயக்குனர் யார் இருந்தால் அப்படின்னா பெடரிகோ மேயர் அப்படிங்கிறவர் இருந்திருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பிரம்மஞான சபை. இது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒன்று தான். இது வந்து மேடம் ஹச்வி பிளவட்ஸ்கி மற்றும் கர்னல் ஆல்கட் இவங்க வந்து பிரம்மஞான சபை வந்து 1875 அமெரிக்காவில் கொண்டு வர்றாங்க. இந்த அமைப்பு வந்து அதுக்கப்புறம் 1882 சென்னை அடையாருக்கு மாற்றப்பட்டது. இதில் 86ன்னு கொடுத்துருக்காங்க, பட் ஆனால் 82 நோட் பண்ணிக்கங்க, அது கரெக்டுங்களா? இவங்க ரஷ்யாவை சேர்ந்தவங்க பிளவட்ஸ்கி, ஓகேங்களா. கர்னல் ஆல்காட் வந்து யூஎஸ்ஏவை சேர்ந்தவங்க. மொத்தத்துக்கு இந்த பிரம்மஞான சபை வந்து யூஎஸ்ஏல வந்து தியோசபிக்கல் சொசைட்டி அப்படின்னு ஆரம்பிச்சிருப்பாங்க. டிவைன் விஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து டிவைன் விஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இதில் நம்ம என்ன முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அப்படின்னா, இந்த பிரம்மஞான சபையை வந்து அன்னிபெசன்ட் அவர்கள் வந்து எப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்னு தான் பார்க்கணும். இப்போ அன்னிபெசன்ட் வந்து 1889 மே மந்த் வந்து இந்த தியோசபிக்கல் சொசைட்டியில் வந்து இணையிறாங்க. இது முக்கியமாக பார்த்தா பௌத்தத்தை வந்து ஒரு புத்துயிர் பெற செய்கிறது தான் அது உங்களோட முக்கிய பங்காக இருக்குது. வேறு எதுவுமே கிடையாது. பௌத்தத்தை வந்து புத்துயிர் கொண்டு வரணும். இதுதான் இந்த தியோசபிக்கல் சொசைட்டியோட முக்கிய ஒரு இதாக பார்க்கப்படுது. இப்போ ஆல்காட் அவங்க வந்து இறந்துடுறாங்க. அவங்க இறந்ததுக்கப்புறம் அது தலைவராக வந்து அன்னிபெசன்ட் அவர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அதாவது இவங்க தியோசபிக்கல் சொசைட்டி இணைஞ்சது 1889. ஆனால் இவங்க தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டது பார்த்திங்கன்னா 1907. இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். தன்னாட்சி இயக்கத்தையும் இவங்க வந்து ஒரு முன்னெடுப்பு எடுத்துகிட்டு போகிறாங்க. தன்னாட்சி இயக்கத்தையும் இவங்க அயர்லாந்து லேடி, சரிங்களா. அன்னிபெசன்டோட பிரம்மஞான கருத்துக்களை வந்து அவங்க நியூ இந்தியா காமன்வெல்த் அப்படிங்கிற 2 செய்தித்தாள்கள் மூலிமா பரப்புகிறாங்க. நியூ இந்தியா காமன்வெல்த் அப்படிங்கிற செய்தித்தாள்கள் மூலிமா பரப்புகிறாங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். வந்து நியூ இந்தியா காமன்வெல்த் இது 2யும் பார்த்துங்க. இவங்க பௌத்தத்தை போதிச்சாலும் கூட இந்து மறைநூல்களை எதிர்க்கல, சரிங்களா. இவங்க பௌத்தத்தை போதிச்சாலும் கூட இந்து செவ்வியல் நூலை வந்து உபநிடதங்கள், பகவத்கீதை இதெல்லாம் படிப்பதற்கு உற்சாகம் ஊட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் மேலை நாட்டவர்கள் இந்த மறைநூல்கள் படிக்கிற ஆர்வம் வந்து படித்த இளைஞர்களிடையே ஒரு பாரம்பரியம் பண்பாட்டை குறித்து ஒரு பெருமிதத்தை வந்து ஏற்படுத்துது. ஸோ அன்னிபெசன்ட் அவர்கள் வந்து இணைஞ்சதுக்கப்புறம் இது வேற ஒரு கோணத்தில் போகும். சரி, இந்த தியோசபிக்கல் சொசைட்டி அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா, தியோஸ் அப்படிங்கிறது வந்து கடவுள் அப்படின்னும், சோபாஸ் அப்படிங்கிறது அறிவு. தியோசபி என்றால் கடவுளை பற்றிய அறிவு அப்படிங்கிறது தான் டினோட் பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லாமல் நம்ம அடுத்து வந்து ஜாதி எதிர்ப்பு பற்றி படிப்போம், சரிங்களா. இதில் மெயினாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது 1882 இடம் மாறுறது சென்னை. ஏன்னா ஃபஸ்ட்டு நியூயார்க்கில் இருக்கும், அமெரிக்காவில் நியூயார்க்கில் ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்புறம் சென்னை அடையாருக்கு மாறி இருக்கும். இதோட நோக்கம் சகோதரத்துவம் தெய்வீகத்தோட சக்தியை வந்து வளர்ப்பதான் நோக்கமாக இருக்கும். 1893 அன்னிபெசன்ட் பிரம்மஞான சபையின் தலைவர் ஆகிறாங்க. ஓகே, இதில் வந்து 1907ன்னு சொல்லி தலைவராக இது பண்ணுறது. பட் 1893 இந்த புக் இதில் கொடுத்துருக்காங்க. பட் 1907 தான் கரெக்டு, ஓகேங்களா. இது ஏன் கொடுத்துருக்கான்னு தெரியல, சரி ஓகே விட்டுருங்க. பனாரஸ் மத்திய இந்து கல்லூரி வந்து இவங்க தோற்றுவிக்கிறாங்க. பௌத்தத்தின் மறுமலர்ச்சி அவங்களோட இது. நியூ இந்தியா அப்புறம் வந்து காமன்வெல்த் இது 2மே வந்து அவங்களோட நியூஸ் பேப்பர், ஓகேங்களா. அவங்க தொடங்கிய இதழ் நியூ இந்தியா. அடுத்த வீடியோவில் வந்து சாதி எதிர்ப்பு இயக்கங்களை பற்றி நம்ம வந்து பார்ப்போம். சாதி எதிர்ப்பு இயக்கங்களும் இஸ்லாமிய பர்சி இந்த 3ஐயும் ஒரே வீடியோவில் பார்த்து முடிச்சிருவோம்.